ஸ்ரீராமஜெயம். ராஜலட்சுமி. பதிவு எண் 904. தலைப்பு: ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? சிவனையும் வெற்றி பெறக்கூடிய என் மகனான இந்திரஜித்தை ஒரு மானிடன் கொள்ள இயலாது. எனவே வந்திருப்பது மனிதன் அல்ல, வேதநாயகன் ஸ்ரீமன் நாராயணன் தான். சீதையை சிறை வைத்ததால் நாம் எல்லோரும் அழியப் போகிறோம். நாளைய போரில் ராவணன் இப்படித்தானே இறந்து கிடப்பான் என்று புலம்பி அழுதார். ராவணன் எழுவான், நடப்பான், மயங்குவான். அவனது ஒவ்வொரு தலையும் ஒவ்வொன்றை சொல்லி அழும். 20 கண்களிலும் கண்ணீர் சொட்டியது. இந்திரஜித்தை காண போர்க்களம் சென்றான். ஒரு பக்கம் கைகள் ஒரு பக்கமாக கிடந்தது. அதை பார்த்த சுலோச்சனா ராமரிடம் அழுது கூச்சலிட்டார். ராமர் உனது கணவரை எழுப்பி தரட்டுமா என்று கேட்டார். கீழே கிடந்த இந்திரஜித்தின் ஒருகை சுலோச்சனாவின் முன் வந்து, சுலோச்சனா, நீ ராவணனை வணங்கி அக்கினி மூட்டி அதில் சுலோச்சனா உயிர் பிறந்தார். இருவரது உயிரும் வருவி சொர்க்கம் நோக்கி சென்றது. தனது மகன் உயிர் பிரிந்தும் ராவணம் ஆணவம் அழியவில்லை. ராமனை வெல்ல யாராலும் முடியுமா? எத்தனை தர்மம் செய்தன. ஆணவத்தால் தம் அரசு, மக்கள், குடும்பம் அனைத்தையும் இழந்ததால் வாழ்க்கையில் குடும்பம், நட்பு, பாசம் அனைத்துக்கும் அடிமை கொண்டால் இனிமையான வாழ்வு தொடரும். ராம் ராம் ஸ்ரீராம், ராம் ராம் ஜெயராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவையும் சிதைந்து தேயுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமாயணம் 2 எழுதினான். ராம் ராம் ஜெயராம். ராம் ராம் சீதாராம்.